நல்வாழ்த்துக்கள். மனதினுடைய வலி தீரணும் அப்படின்னா முதல்ல மனசில் உள்ள கொஞ்சம் அழுக்குகள் போகணும். அதுக்கு நம்ம அபான முத்ரா யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து மனமானது இலகுவாகணும், ஃப்ரீயாக ஆகணும். உடம்புல மசில்ஸு, நர்வ்ஸு, நம்மளுடைய வயிறு எல்லாமே இலகுவாகணும். இலகுவாகிறதுக்கு நம்ம ஆகாய முத்ரா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு எனர்ஜி வேணும், எனர்ஜி. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பிராண முத்ரா யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 3 முத்ரா முக்கியமான முத்ரா. செய்யும் முறை, அதாவது நம்ம ஆகாய முத்ரா போடுறப்போ ஆகாயத்தை நினச்சிக்கிட்டு ஒரு குறைஞ்சது 20 அல்லது 25 நிமிஷம் போடணும். அபான முத்ரா முத போடுறோம்ல, அப்போ நம்ம போடுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என்ன வலி இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் மைண்டில் நினச்சிக்கிட்டு இந்த அபான முத்ராவை யூஸ் பண்ணோம்னா அந்த பிரச்சனைகள் ஒன்று வெளியேற வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பிராணமுத்ரா போடுறப்போ நம்ம க்ரீனரி, இயற்கையை நினச்சிக்கிட்டு இந்த பிராணமுத்ரா போட்டோம்னா இம்மிடியேட்டாக அந்த வலிகள் மறையுதோ இல்லையோ கண்டிப்பாக குறைஞ்சிரும். அந்த நமக்கு அது கழுத்தில் உட்காந்துக்கிட்டோ அல்லது நெஞ்சில் உட்காந்துக்கிட்டோ பிரச்சனையை கிளப்பாது. ஸோ மனவலி குறையிறதுக்கு ஈஸியான முத்ராக்கள் செய்கிற முறையும் இதில் இருக்குது. பயன்படுத்திக்கங்க. நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.